பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் நானும் இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நம்முடைய தேவன் எல்லா காரியங்களையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அவருடைய அநேக நாமங்களில் ஒன்று சர்வ வல்லமையுள்ள தேவன். அதாவது எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். நம்முடைய ஆண்டவரால் எதையாகிலும் செய்ய முடியாதா என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, அவர் தன்னுடைய ஜனத்தை நேசிப்பதை விட்டுவிடவும் அதே வேளையிலே பாவத்தை பார்க்கவும் அவரால் கூடாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற கர்த்தர் என்பதை வேதம் அநேக முறை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டி போகலாம் என்று நான் ஆசைக்கிறேன். இதோ ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலரை அழைத்து இந்த கானான் தேசத்திற்கு கொண்டு வருவதற்காய் மோசேயை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர் தெரிந்து கொள்ளுகிற பொழுது, நான் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், பார்வோன் என் கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பார்வோனுடைய குணத்தை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். தேவன் யார், அவருடைய வல்லமை என்ன என்பதை பார்வோன் அறிந்து கொண்டால் ஒழிய, அவன் தேவனை நம்பினால் ஒழிய, தேவனை குறித்த பயம் அவனுக்கு வந்தால் ஒழிய அவன் இஸ்ரவேலரை போக விட மாட்டான் என்பது கர்த்தருக்கு தெரியும். அதே போல பார்வோனிடத்திலே மோசே சோதரம் போய் நின்று, என் தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று கேட்டதற்கு பார்வோன் சொன்னான், நான் அவர் சொல்லை கேட்க அவர் யார் என்று கேட்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் யார் என்கிற ஒரு கேள்விக்கு தேவன் பார்வோனுக்கு விதமாய் பதில் சொன்னார். அவர் எகிப்தின் தேவர்கள் எல்லாவரை காட்டிலும் அவர் மேன்மையானவர் என்று சொன்னார். கடைசியாய் தலைப்பிழை சங்காரம் இவ்விதமாய் சொன்னது, அவர் பார்வோனை காட்டிலும் மேன்மையானவர் என்பதாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதோடு கூட மாத்திரம் நின்று விடவில்லை. சோதரம் செங்கடலை இரண்டாய் பிளந்து அதிசயங்களை சோதரம் செய்யக்கூடிய கர்த்தர் என்பதையும், சோதரம் செய்ய முடியாதவைகளையும் செய்ய நினைப்பதற்கு கூட முடியாத காரியங்களையும் அவர் செய்து முடிக்கிறவர் என்பதை கர்த்தர் பார்வோனுக்கு காட்டினார். பார்வோனுக்கு காட்டி இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணி, இதோ மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் இஸ்ரவேலுக்கு பிறகே வர பண்ணி, பார்வோனுடைய ரதங்களை வருத்தத்தோடு கூட நடத்த செய்வது மாத்திரமல்ல, எந்த செங்கடலை தேவன் பிளந்தாரோ அதே செங்கடலை மீண்டுமாய் அவர் திரும்பி வர செய்யவும் அவரால் முடியும் என்பதையும், இதோ பார்வோனையும் அவர் யார் என்று கேட்ட பார்வோனையும் அவன் சேனைகளையும் முழுவதுமாய் அழித்து போடுவதற்கும் அவர் வல்லமை உள்ளவர் என்பதை கர்த்தர் காட்டினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, இன்றைக்கு உன்னை எதிரிகளிடத்திலிருந்து மீட்டு கொள்ளுவதற்கு மாத்திரமல்ல, உனக்கு எதிராய் நிற்கிறவைகளை முழுவதுமாய் இல்லாமல் ஆக்குவதற்கும் நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவர். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. இந்த காலை வேளை அவ்விதமான ஒரு கிருபையை உங்களுக்கு கொண்டு வருகிற காலை வேளையாய் இருக்கும்படியாய் தேவ சமூகத்திலே நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே,
இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, மகிமையானவர், மகத்துவமான கிருபைகளை எங்களுக்கு தருகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா. அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் என் தேவன் எங்களோடு கூட வருவீராக. என் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆம் ஆண்டவர், இஸ்ரவேலருக்கு உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை என் ஆண்டவர் வெளிப்படுத்தினதைப் போல இந்த நாளின் காலை வேளையிலும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி அருளுவீராக. தேவாவியாண்டு கிருபை ஆண்டவரே, அதிலே சோதரம் ஆண்டவரே கிரியை செய்ய என் கர்த்தர் உதவி செய்யும். நீர் மாத்திரம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.